நம்ம விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தமிழ்நாட்டில் யாருக்கு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கே அப்படிங்கிறது 2026 அழிஞ்சு போகுமா அப்படின்னா கிடையாது. அதிமுகவும் அதே தான், அழிஞ்சு போகாது. பட் 2031 சட்டமன்ற தேர்தலில் அவங்க கட்சி உடையதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ விஜய் அண்ணாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஃபோக்கஸ் பண்ணாலுமே நம்மளால் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியுமானா அது சந்தேகம் தான். பட் வாக்கு வங்கி அப்படிங்கிறது 2026 நம்ம ஒரு 12% மேலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2032 அதிமுக அண்ட் டிஎம்கேயோட கட்சியோட வாக்கு வங்கியில் இளைஞர்களை வச்சு நம்ம உடைக்க முடியும். உடைச்சிட்டு நம்ம ஒரு அதிகமான தொகுதியில் இது கைப்பற்றி ஒரு எதிர்கட்சியாவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற இடத்துக்காக வர முடியும். பட் இதுக்கு எல்லாமே விஜய் அண்ணாவோட அரசியல் கட்சி கோட்பாடுகள், கொள்கைகள் இது எல்லாமே இருக்குது. அவரோட ப்ரெஸ் மீட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அண்ணாவோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருக்கு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாவுமே பேச மாட்டேங்காங்க. ஸோ அவங்களோட குடும்ப அரசியல் பற்றியோ இல்லாட்டி அவங்களோட விவசாயிகளுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு நாட்டில் குண்டல் சட்டம் போடுவாங்க அப்படின்னா கிடையாது, அதை பற்றியும் பேசலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்களுக்கு மிகப்பெரிய விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் போராடுறதையும் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாவும் பேசுறது இல்லை. இதே மாதிரி தான் மோடி தலைமையிலான நேஷனல் மீடியா அவங்களோட இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க தவிர அவங்களோட அந்த கொள்ளை இந்த மாதிரி மத ரீதியான அரசியல் பற்றி பேச மாட்டேங்காங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபேமஸாக இருக்க ஒரு ஃபேஸ் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான பீப்புள்கிட்ட போய் அவரோட கொள்கைகள், கருத்துக்கள், கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படி இருக்கும்போது விஜய் அண்ணாவால் 2026 அதிகமான தொகுதியில் வின் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரினா நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட 69 மூவியோட டேரக்டர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா சைடில் இருந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வினோத் அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கதை கேட்டதாகவும் அந்த ஸ்டோரி வந்து ஒரு அரசியல் களமாக கொண்ட ஸ்டோரியாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதாவது வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை, ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா விவேகம், இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய ஹிட் படங்களை கொடுத்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டதாகவும் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. பட் அவர் ஒத்துக்கிட்ட கதை வந்து வேறு அப்படிங்கும்போது இப்போ விஜய் அண்ணாட்ட ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ விஜய் அண்ணா இதில் ஒத்துக்கிட்டாருன்னா அவரோட 69 டேரக்டர் வினோத் இருப்பார், இல்லாட்டி வெற்றிமாறன், நட்லி, இந்த 3 பீப்புள்ஸில் தான் அதிகமான பீப்புள்ஸ் வந்து சொல்கிறது இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.